வணக்கம். நான் உங்கள் வலசவாத்தியார் தஞ்சாவூர் ராஜாஜி பேர்ட்ஸ் பார்க்கில் இருந்து பேசுகிறேன். அங்கே உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு 150 ரூபாய்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். 90 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லை. ஆனால் எல்லாருமே குழந்தைகளாக இருந்தாலும் நம்ம அங்கே அழைச்சிட்டு வர்றப்போ 90 சென்டிமீட்டர் இருக்க தான் செய்வாங்க. உள்ளே வந்த உடனேயே நம்மளை ரொம்ப ஆர்வமாக ஒரு நெருப்பு கோழி இருந்து வரவேற்றுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கிட்ட போகிறவங்க பார்த்து போங்க. ஒன்றும் பெரிய அளவில் அது ஹார்ம் பண்ணாது. அதை தாண்டி போனோம் அப்படின்னு சொன்னால் புறாக்கள் நிறையவே வச்சுருக்குறாங்க. ரொம்ப ஆடம்பரமான புறாக்கள், அதாவது விலை உயர்ந்த புறாக்கள், வேறு வேறு நாட்டு புறாக்களை இங்கே பார்வைக்காக வச்சுருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப அழகாக நீட்டாக அங்கே நிற்கிது. கொஞ்சம் வெளியிலையும் மேய்ஞ்சிக்கிட்டு நிற்கிதை பார்க்க முடியுது. அந்த கூண்டுகளுக்குள்ளேயே நல்லா வச்சுருக்குறாங்க. அதுலேயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதியும் வச்சுருக்குறாங்க. இது எந்த நாட்டு புறா, இதோடைய பேர் என்ன அப்படிங்கிற விஷயத்த அந்த கூண்டுலையே எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கிடலாம். அந்த புறாக்களை பார்த்துட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பெரிய கூண்டு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நிறைய பறவைகள், லவ் பேர்ட்ஸாக இருக்கட்டும், பேரட்ஸாக இருக்கட்டும், நிறைய இருக்குது. அது உள்ளே போகும் முந்தி நம்மளை அழகாக ஒரு கூண்டுலேருந்து இன்னொரு கூண்டுக்குன்னு மாற்றுறாங்க. ஏன்னா அங்கே உள்ளே இருக்கிற பறவைகள் வெளியில் வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக அந்த மாதிரி செய்கிறாங்க. போகிற சமயத்திலே உங்களுக்கு கையில் கொஞ்சம் ஃபீடு தருவாங்க, தானியங்கள் தருவாங்க. அந்த தானியங்களை உள்ளே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பேர்ட்ஸு உங்கள் கையிலையே வந்து வாங்கும். பொதுவாக சொல்லுவாங்க ஃபிரமோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிரமோன்ஸ் எப்படி இருக்குது, அந்த பேர்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அதிகமாக அந்த பேர்ட்ஸ் வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கைக்கு நிறைய பேர்ட்ஸ் வந்து வருவாங்க. உங்களால் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். கொஞ்சம் பதறாமல் நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர்ட்ஸ் உங்கள் கைக்கு வர்றதை பார்க்க முடியும். பாருங்கள். அதில் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு உள்ளே போனோன்னா கோழிகளுடைய வகைகள், கோழி வாத்து நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. வேறு வேறு நாட்டில் இருந்து வந்த கோழிகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அந்த டிஸ்பிளேயில் என்னென்ன கோழிங்க எந்தெந்த நாட்டை சார்ந்ததுங்கிறதையுமே அதில் எழுதி வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. பொதுவாக குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே அந்த பேர்ட்ஸு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே போகிறோம். இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப குட்டி வகையான ஆமைகள் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, அதை பார்த்தோம். ஆமைகளை பார்த்த உடனே ஒரு பெரிய பறவைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கூண்டுக்குள்ளே நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போவும் அதே மாதிரி உங்களுக்கு தானியங்கள் தர்றாங்க.
நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அந்த பெரிய பேர்ட்ஸுமே வந்துடும். ஒரு காஷன் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா பெரிய பறவைகளுக்கு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் உள்ளே போகும் முந்தையே நம்மளை கைகளை எல்லாம் கழுவிட்டு வர சொல்கிறாங்க. பேர்ட்ஸுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுவும் நல்லது தானே. உள்ளே போனோன்னா அவ்வளோ பெரிய பறவைகள் ரொம்ப ஜாலியாக நம்மகிட்ட வந்து விளையாடிக்கிட்டு நம்மகிட்ட தானியத்தை குறிச்சிக்கிட்டு இருக்கதை பார்க்க முடியுது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதை முடிச்சுட்டு வந்த உடனேயே இங்கே குழந்தைங்க போகிற மாதிரி முயல் நிறைய இருக்குது, அதுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அதில் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் உண்டு, பெரியவங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. அதை தாண்டி வந்தோம் அப்படின்னு சொன்னால் நாய்க்குட்டிகள்லாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. நிறையலாம் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் இருக்குது. நல்லா விளையாடுது நம்மகிட்ட. ஆனாலும் பர்ஸு கர்ச்சீஃப் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. வெறும் 150 ரூபாயில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, இவ்வளோ விஷயங்கள் பார்க்க முடியுதுங்கிறது ஆச்சரியம். ஏன்னா எப்படியும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வருவோம், அதுக்கு பக்கத்துலேயே இது இருக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம். வரவங்க கட்டாயம் இங்கே வாங்க, வந்து குழந்தைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அடுத்து இந்த மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.